ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரோஜா தேவி அவர்கள் தமிழ் திரையுலகில் அரங்கேற காரணமாக இருந்தவர் சின்ன அண்ணாமலை அவர்கள் தான். சென்ற நூற்றாண்டில் சின்ன அண்ணாமலை தமிழகத்தில் மிகப்பெரிய விஐபி சுதந்திர போராட்ட வீரர், சினிமா கதாசிரியர், பட அதிபர், சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர், நகைச்சுவை பேச்சாளர், பதிப்பக்க செம்மல் என அவருடைய விலாசங்களின் நீண்டு கொண்டே போகும். அவரை அறியாத மேன்மக்கள், மேட்டுக்குடிகள் யாருமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். மாலை நேரத்தில் ஒரு நாள் சின்ன அண்ணாமலை அவர்கள் கடற்கரையில் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அங்க அவர் பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களை பார்த்திருக்கிறாரு. பத்மா அவர்களுடன் கருப்பாகவும் கலையாகவும் தோன்றிய ஒரு இளம் பெண்ணும் கூட இருந்திருக்கிறாங்க. இந்த பெண் அப்பா டைரக்ட் செய்த கன்னட சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்லையும் நடிக்க ஆசைப்படுறாங்க. உங்களோட தங்கமலை ரகசியம் படத்துல ட்ரை பண்ணி பாருங்களேன் சார் அப்படின்னு பத்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சின்ன அண்ணாமலையுடைய கதை படமாவதால் அவருக்கு நிச்சயம் பத்மினி பிக்சர்ஸில் சொல்லி உதவுவார் அப்படின்றது பத்மா அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சின்ன அண்ணாமலையின் சிபாரிசில் அந்த பெண் ரேவதி ஸ்டூடியோவில் யவனராணி பாடலுக்கு ஆடினாங்க. தங்கமலை ரகசியம் படத்தில் சரோஜா தேவி அவர்களின் ஆட்டமும் பாட்டும் சுறுசுறுப்பாக திரையில் இடம்பெற்றது. தமிழ் சினிமாவில் சரோஜா தேவி அவர்களுடைய முதல் காட்சி முக்கிய திருப்புமுனை கட்டமாகவும் அமைஞ்சது. அந்த காட்சியில நடன நங்கை சரோஜா தேவி அவர்களுடைய பாதங்களில் பிரபல ஹீரோயின் ஜமுனா விழுவதற்கு ஒப்புக்கொண்டது மிகப்பெரிய வியப்பு அப்படின்னே சொல்லலாம். நீலகண்டன், பந்துலு உட்பட கேமராவில் சரோஜா தேவியை கண்டவர்கள் பிரமித்து போனாங்க. ஒரு புறம் பார்த்தா பத்மினி, மறுபுறம் பார்த்தா வைஜெயந்தி மாலா என ஆளுக்கு ஆளுக்கு வர்ணித்தார்கள். நிச்சயம் சரோஜா தேவி அவர்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்னு இயக்குனர் நீலகண்டன் அவர்களுக்கு தோன்றியது. அங்கிருந்த திரை பிரமுகர்கள் அனைவரிடமும் உடனடியாக சரோஜா தேவியை நாயகியாக ஒப்பந்தம் செய்ய சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாரு. 1957 ஜூன் 29 வெளியாகி வெற்றிகரமாக ஓடியது தங்கமலை ரகசியம் திரைப்படம். பத்மினி பிக்சர்ஸ் அதிபர் BR பந்துலு அவர்கள் இயக்கிய முதல் தமிழ் டாக்கி இதுதான். படத்தின் டைட்டிலில் மற்றும் பட்டியலின் கீழ் தனம், P. சரோஜா தேவி, சுசிலா அப்படின்னு காண்பித்திருப்பார்கள். ராணி லலிதாங்கி 1957 வெளியான தமிழ் திரைப்படமாகும். TR ரகுநாத் இயக்கிய இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், P. பானுமதி அவர்கள் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. மேலும் ராஜசுலோச்சனா, PS வீரப்பா, KA தங்கவேலு, செருகளத்தூர் சாமா, K. சாரங்கபாணி, R. பாலசுப்ரமணியம், ST சுப்புலட்சுமி, M. சரோஜா ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு திருச்சி R. கல்யாணராமன். தயாரிப்பு நிறுவனம் TNR புரொடக்ஷன்ஸ். திரைக்கதை தஞ்சை N. ராமையாதாஸ். வசனம் தஞ்சை ராமையாதாஸ். கலை கங்கா. படத்தொகுப்பு R. ராஜகோபால். நடன பயிற்சி பசுமாத்தி கிருஷ்ணமூர்த்தி, S. கணேசன் பிள்ளை, தங்கராஜ். ஒளிப்பதிவு PL ராய். சண்டை பயிற்சி ஸ்டண்ட் சோமு. நடனம் EV சரோஜா. படத்துக்கான இசையமைப்பு G. ராமநாதன் அவர்கள். பாடல்களை இயற்றியவர் தஞ்சை N. ராமையாதாஸ். பாடல்களை பாடியவர்கள் P. பானுமதி. பின்னணி பாடியவர்கள் TM சவுந்தரராஜன், CS ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜன், SC கிருஷ்ணன், TP ராமச்சந்திரா, VD ராஜகோபாலன், P. லீலா, ஜிக்கி, TV ரத்னம், AG ரத்னமாலா ஆகியோர். ஒரு ஆணை போல பெண்ணாலையும் நாட்டை ஆள முடியும் அப்படின்னு காட்டுவது போல ராணி லலிதாங்கி ஒரு நாட்டை ஆள்கிறாள். கனிவான மனம் கொண்ட இன்னொரு நாட்டு அரசனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் ஒரு தேர்ச்சி பெற்ற சிற்பியாகவும் நுண்கலைகளை நேசிப்பவனாகவும் இருக்கிறான். சூழ்ச்சி எண்ணமும் நாட்டின் மேல் ஒரு கண் வைத்திருப்பவனுமான காண்டீபன் அப்படின்ற அரசன் இளவரசனை ஒரு குறவர் நடன நிகழ்ச்சியின் போது கொல்ல திட்டம் போடுறாரு. தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு நாட்டியக்காரியை ஏவி விடுறாரு. ஆனா அவளின் ஜாலங்களில் சிக்காமல் இளவரசன் தப்பி விடுறாரு. அத்துடன் அவனுக்கு பெண்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இளவரசனை விரும்பும் ராணி லலிதாங்கி ஒரு
யோகினியாக வேடமணிந்து இளவரசன் கிட்ட ஒரு காதல் கடிதம் கொடுக்கிறா. இளவரசன் கோபமடைந்து அவளை வெளியே துரத்தி விடுறாரு. அவனது மனதை கவர்வதற்காக ராணி லலிதாங்கி நாட்டியம் கற்றுக்கொள்றாங்க. அரண்மனையில் நடைபெறும் ஒரு விழாவில் லலிதாங்கி நடனமாடி இளவரசனின் மனதை வெல்கிறாள். அவள் தன்னை மணந்து கொள்ளும்படி எவ்வாறு இளவரசனை வற்புறுத்துகிறாள் அப்படின்றதும், அவன் மனதை மாற்றி எவ்வாறு அவனை கணவனாக அடைகிறாள் அப்படின்றதுமே மீதி கதையாகும். தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்கள் இந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய எல்லா பாடல்களுக்குமே வரிகளை எழுதியிருக்காரு. அந்த வகையில் பஜனைக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் இந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். ஏஜி ரத்னமாலா மற்றும் வி.டி. ராஜகோபாலன் இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. ஆடுங்க பாடுங்க அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் இந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். பி. லீலா அவர்கள் மற்றும் ஏஜி ரத்னமாலா அவர்கள் இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்கள் எழுதியிருப்பாரு. இந்த ராஜா ராணி மற்றும் சூழ்ச்சி செய்யும் வில்லன் கதை முன்பு 1935ஆம் ஆண்டு லலிதாங்கி அப்படின்ற பெயரில் மதுரை ராயல் டாக்கி நிறுவனம் படமாக்கப்பட்டது. டி.பி. ராஜலட்சுமி, வி.ஏ. செல்லப்பா நடிச்சிருந்தாங்க. திருச்சி ஆர். கல்யாணராமன் டி.என்.ஆர். அப்படின்ற பெயரில் பட கம்பெனியை தொடங்கினாரு. டி.என்.ஆர். அப்படின்றது தஞ்சை என் ராமையா தாஸ் அப்படின்றத குறிக்கும். கவிஞர் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்ததால கல்யாணராமன் கம்பெனிக்கு இந்த பெயரை வச்சாரு. கம்பெனியுடைய முதல் தயாரிப்பு இந்த ராணி லலிதாங்கி. முதல்ல முக்கிய கதாபாத்திரத்துல எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு சில காட்சிகளும் படமாக்கப்பட்டன. ஆனா சொல்லப்படாத சில காரணங்களால அவரு விலகி கொண்டாரு. அதுக்கப்புறம் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சாரு. நல்ல கதை, பானுமதி, சிவாஜி அவர்கள், வீரப்பா ஆகியோரின் நடிப்பு, இனிய பாடல்கள், ராஜசுலோச்சனாவின் நடனங்கள், நல்ல படப்பிடிப்பு, இப்படி எல்லாமே இருந்தும் ராணி லலிதாங்கி திரைப்படம் வசூல்ல பெரிதாக வெற்றி பெறவில்லை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.